வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு என்ன டைரக்ஷன்ல டிராவல் ஆகும், நாளைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்கு, ஸோ என்ன டைரக்ஷன்ல டிராவல் ஆகும், எந்த லெவல்ல நிஃப்டியோட எக்ஸ்பைரி அமையும் அப்படிங்கிறத அந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம நேற்றுக்கு இன்னைக்கோட லெவல் வந்து ஆல்ரெடி டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தோம் மார்னிங். ஓகேவா? மார்னிங் வந்து நம்மளோட டார்கெட் 7 AM கொடுத்த டார்கெட் வந்து நிஃப்டி இதுல இருந்து ஒரு டவுன் டர்ன் கொடுத்து இந்த சப்போர்ட் வரைக்கும், அதாவது 23,300 சப்போர்ட் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் வரலாம். உங்களோட டார்கெட் வந்து 23,350 வச்சிருந்தோம். பால் வந்து இது வரைக்கும் வரலாம், இதுல சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, இதுதான் நம்மளோட லெவல் இன்னைக்கு டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் ஓப்பனிங்லயே ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சை ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, அந்த ரேஞ்சு கிட்டே ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக 23,300 23,275 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலகிராம்ல. ஓகே, சரி, பர்ஃபெக்டா சார்ட்லேயே பார்த்துடலாம். இதுல இருந்து கரெக்டா இந்த ரேஞ்சுக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் டார்கெட்ல, இது வரைக்கும் வரலாம். பட் ஆனால் டார்கெட் 350 வரைக்கும் தான் வச்சிருந்தோம். 325 வரைக்குமே, 319.25 வரைக்குமே நிஃப்டி வந்திருக்கு. ஓகே, நம்ம டார்கெட்டை பர்ஃபெக்டா ஒரு 2-3 கேண்டில், இது 5 மினிட்ஸ்ல இருக்கு, ஒரே கேண்டில் ஃபர்ஸ்ட் பெருசா டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த ரேஞ்ச் வரும்போதே இதுல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து பர்ஃபெக்டா இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி டச் பண்றதுக்கு முன்னாடியே நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து ஒரு நல்ல மொமெண்டம் அப் சைட்ல கொடுத்து போயிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, சார்ட்டை 1 ஹவர்ல மாத்திக்கிறேன். ஆல்ரெடி நிஃப்டி ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ ஒன் டே ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, ஒன் டேல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன்ல, ஓகே, இந்த பேட்டர்னுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கு. இதுல சப்போர்ட் இருக்கு. இந்த லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுதான் இந்த 23,275 ரேஞ்ச். ஓகே, இதுல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இதுல வந்தோடனே பவுன்ஸ் வழக்கம் போல பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா போயிருக்கு. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல கிரீன் கேண்டிலே ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி இப்போதைக்கு நல்ல புல்லிஷாவே இருக்கு. இருந்தாலும் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. ஓகே, 1 ஹவர்ல பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்சில் ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இதுல ரிஜெக்ஷன் வந்திருக்கா. இதுக்கு முன்னாடியும் அதுல வந்து பர்ஃபெக்டா நிறைய ரிஜெக்ஷன் வந்த ஏரியா. இதுல ஒரு ரிஜெக்ஷன், இதுல ஒரு ரிஜெக்ஷன், மறுபடியும் இதுல ஒரு ரிஜெக்ஷன், இதை பிரேக் பண்ணி மேல போயிட்டு மறுபடியும் உள்ளே செட்டில் ஆயிருக்கு. இதுல ஒரு ரிஜெக்ஷன், இங்க ரிஜெக்ஷன், மறுபடியும் அந்த ரிஜெக்ஷன் ஏரியாவை நோக்கி தான் நிஃப்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவை நோக்கி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அடுத்த நாளைக்கு என்ன நடக்கலாம், இதுல இருந்து அப் ட்ரெண்ட் அப்படியே தொடர்ந்து மறுபடியும் இது வரைக்கும் வரலாம். ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஸ்பான் இது வரைக்கும் தான் 23,740 வரைக்கும் நிஃப்டி வரலாம். இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இனிஷியலா என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு நிஃப்டி வந்ததுக்கு அப்புறம் இதுல என்ன பண்றதுன்னு பார்க்கணும். இது வரைக்கும் மூவ்மெண்ட்டை விட்டுறது நல்லது. ஓகே, ஏன்னா இதுல ஒரு சைட் வேஸோ இந்த ரேஞ்சை நோக்கி ஒரு சின்ன ரேஞ்சால இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் டிராவல் ஆகும்போது அப்படியே விட்டுறது நல்லது, இந்த ட்ரேட் எடுக்காம, என்னோட சஜஷன் தான். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரேஞ்சில் என்ன சொல்றது, இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸை ஒருவேளை நாளைக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த இமிடியட் ரெசிஸ்டன்ஸா இந்த ரேஞ்ச் ஆக்ட் ஆகும். 23,880 வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நாளைக்கு அப் சைடில் ட்ரெண்ட் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரேஞ்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 23,740ல அதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல சப்போர்ட் வரும் பட்சத்தில் நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் 23,850 வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஒரு மார்னிங்லேயே ஒரு நல்ல கேப் வந்து இந்த ரேஞ்சு கிட்டே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், இது பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். பிரேக் ஆகும்போது மேலே அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு. 24,350 வருமே வரும் நாட்களில் போகலாம். நாளைக்கே இல்லை, வரும் நாட்களில் அது வரைக்குமே போகலாம். இப்போதைக்கு என்ன பண்றது, என்ன சொல்றது, இப்போதைக்கு இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு இதை பிரேக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பிரேக் பண்ணி மேல வந்துருச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். இதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அப் சைட்ல இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணணும். டவுன் சைட்ல ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இதுல ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா இந்த சப்போர்ட், இதுல ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குல்ல, இதை பிரேக் பண்றதுக்கு வெயிட் பண்ணும். இதையும் பிரேக் பண்ணி இந்த பேட்டர்ன்ல எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நாளைக்கும் ஒரு நல்ல ஃபால் வரலாம். மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல ஃபால் வரலாம். இது வரைக்கும்னா 300 நோக்கியே நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நிஃப்டி புல்லிஷா தான் இருக்கு. பட் ஆனா இதுல ரிஜெக்ஷன் வந்து இந்த ஃபார்மெட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா இது வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ
நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படி என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத வழக்கம் போல டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராமோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.